திமுகவுக்கு இது தேவைதான். இதுவும் வேணும், இன்னமும் வேணும். முக்கியமா ஐயா ஸ்டாலினுக்கு எப்பதான் சார் நீங்க திருந்த போறீங்க? இது ஏன் கேள்வி இல்லை சார். நீங்க செய்யறதெல்லாம் பார்த்துக்கிட்டு பொறுக்க முடியாம உள்ள வச்சு அடக்கிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கான் பார்த்தீங்களா? ஒவ்வொரு திமுக காரனோட கேள்வி இதுதான். நல்லா இங்க நிக்குது, ஆனா தொண்டக்குள்ளிலே வச்சு துவைச்சு மறுபடியும் உள்ள அனுப்பிச்சிடுறாங்க. வெளியில கொட்ட முடியாம தவிக்கிறாங்க சார். இன்னும் எத்தனை நாளைக்கு நீங்க இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க போறீங்க? இனிமேலும் நீங்க இப்படியே இருந்தீங்கன்னா இவங்க கூட நம்மளால இருக்கவே முடியாது. இந்த பிதாமகன்ல விக்ரம் ஏறி வந்து கடிப்பாப்புல இல்ல, அதே மாதிரி எந்நேரமும் கடிச்சுக்கிட்டே கிடப்பேன். நாமளும் அவனை தொடச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருக்க வேண்டியதுதான். தயவு செய்து திருந்துங்க சார் அப்படின்றான். அவங்களுக்கு உள்ள இருக்க அந்த கேள்வி என்ன தெரியுமா? ஏன் ஐயா ஸ்டாலின் மேல அவங்களுக்கு இவ்வளவு கோபம் தெரியுமா? எதுக்கு உங்களுக்கு அவங்க மேல கரிசனம்? எதுக்கு உங்களுக்கு இவ்வளவு அரசியல் நாகரிகம்? ஏன் உங்களுக்கு இவ்வளவு பொறுமை? யோசிச்சு அவங்க கேட்கறதுல நியாயம் இருக்குல்ல சார். அவங்க கேட்கிற கேள்வி கரூர் சம்பவத்தை அன்னைக்கே இதை கட்டி வச்சு உள்ள தூக்கி கொண்டு போய் கம்பியல்ல வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு இது இங்க உட்கார்ந்து இப்படி பேசுமா? அது பண்ண தப்பு, நான் பண்ணது தப்புன்னு அதுக்கு தெரியாம இருக்கிறது வேற. ஆனா அது பண்ண தப்புக்கு கூட நீங்க உடந்தையா இருந்திருக்கீங்கன்றதும் வேற. அன்னைக்கே தூக்கி உள்ள வச்சிருந்திருக்கணும்ல சார். வாயை திறந்து இன்னைக்கு பேசுவாங்களா? ஒரு பய பேசுவானா அன்னைக்கு? அப்படி நம்ம தூக்கி உள்ள வைக்காதனாலதான் தான் பண்ண தப்பு தப்புன்னு அதுக்கு கடைசி வரைக்கும் அந்த தற்கொலைக்கு தெரியவே இல்லை அப்படின்னு இங்க இருக்கிறவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி ஆற விட்டு வேடிக்கை பாக்குறீங்க? அடக்கி வச்சு கொஞ்சம் என்ன ரியாலிட்டின்றத புரிய வைங்க சார். இவ்வளவு தூரம் அவங்க மேல சாஃப்ட் கார்னர் ஆவாது, இதுதான். ஆனா ஏன் இப்ப விஜய் அவர் வந்து வேலூர்ல பேசினார் இல்லையா? அந்த வேலூர்ல பேசுனது எந்த அளவுக்கு சீல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போறோம். பார்த்துருவோமா? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் வணக்கம். இது மதியம் தர்பார் கூத்தடி கோப்பி. முதல்ல தாவேகா தலைவருக்கு மனமார்ந்த பாராட்டுகள். என்னடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அப்படி பேசுனேன், இப்ப திடீர்னு பாராட்டன்னு கேட்கறீங்க. தப்பு பண்ண வாங்கி போட்டு குத்துன்னு குத்துறோம்ல, அதே நேரத்தில் அந்த தப்பை திருத்திக்கிட்டாங்கன்னா தட்டி கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. முறையா ஒரு ப்ராப்பரா ஒரு அரசியல் கட்சி ஆகிறதுக்கு ஒரு புள்ளிய வச்சிருக்கிறாரு ஐயா விஜய். வேலூர்ல நடந்ததுல முறையா பந்தலை போட்டு, ஏன்னா உச்சி வெயில தான் எப்பயுமே ஐயா வந்து நடத்துறது கூட்டம், பந்தல் போட்டு சேரை போட்டு அவங்களும் ஒரு மனுஷங்க அப்படின்றத உணர்ந்து ஐயா அவர் தானா உணர வச்சாங்க, விழுந்து அடி அப்படி. அதனால அவர் அதை போட்டாரு. உண்மையிலேயே அதுக்காக பாராட்டுகள், அவருக்கும் பாராட்டுகள். வேலூர் தாவேகா இருக்கு இல்லையா, அவங்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். நல்ல வேலை தப்பிச்சது வேலூர், இல்லாட்டி அங்கேயும் ஒரு பாடி விழுந்திருக்கு. பாடி விழுகாம பத்திரமா வந்து மீட்டிங்கை முடிச்சதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், முறையா ஐயா அரசியல் பேசியிருக்காரு. திமுகவை தாண்டி அதெல்லாம் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அதெல்லாம் கடைசி வரைக்கும் அந்த இதுக்குள்ளேயே கிடக்கும், பட்டிக்குள்ளேயே கிடக்கும் நினைச்சேன். முறையா பட்டியில இருந்து ஒரு ஓரமா வெளியில வந்துருக்கு வண்டி. அது என்னன்னா மின்சார கட்டணம். அந்த மின்சார கட்டணம் திமுகவோட வாக்குறுதி. அதான் மாசத்துக்கு ஒரு தடவை நாங்க கணக்கெடுப்போம் அப்படின்னு சொல்லி திமுகவோட வாக்குறுதி. இதைத்தான் எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க. ஐயப்பா இதை எவன் எழுதி கொடுத்தானோ கொஞ்சம் கூட இனிமேல் வந்து அவர் கூட போற இடத்துல எல்லாம் கொஞ்சம் நீனு போப்பா எழுதி கொடுத்து தயவு செய்து அவர் இதை பேசணும். இதெல்லாம் தான் அவர் பேசணும், தப்பே கிடையாது. எதை பேசணும், வெறும் பேசுறதே பேசிட்டு இருந்தா வெறுப்பாகுமா ஆகாதா சார்? மின்சார கட்டணத்தை பத்தி ஏன்னா எல்லாருக்கும் அது பெரும் பிரச்சனை. 2 மாதத்துக்கு ஒரு தடவை கொடுக்குறீங்க, மாசம் கொடுக்குறேன்னு என்ன ஆச்சு கேளுங்க. அவங்க பதில் சொல்லணும். அந்த பதில் சாட்டிஸ்ஃபை இல்லைன்னா இன்னும் நல்லா இதுல நல்லா ஏறி விழுந்து அடிங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனா அதை தாண்டி இன்னொரு விஷயம் ஒண்ணு சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 50% கலெக்டர்ல பெண்களுக்கு கொடுப்போம், ஐபிஎஸ்ல 50, அதாவது சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் எஸ்பி, அதுக்கு 50% கொடுப்போம். கொஞ்ச நேரம் தாயா உங்களை பத்தி பெருமையா நினைச்சேன், அதுக்குள்ள தற்கூரி தான் நாங்கன்னு எப்படியா டமக்குன்னு குதிச்சிடுறீங்க?
ஐஏஎஸ், ஐபிஎஸ் இதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது. நீங்க சிஎம்ஏ ஆனாலும் அங்க போனீங்கன்னா உங்க சீட்டை கிழிச்சிருவாங்க. இதெல்லாம் பேசுனீங்கன்னா உன்னையெல்லாம் ஓட்டு போட்டு எப்படா இந்த மக்கள் உன்னைய கொண்டு உட்கார வச்சாங்க உள்ள கேள்வி கேட்டு நார் அடிப்பாங்க. உங்களால ஒரு ஒரு பேச்சு சொல்றேன், ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் பாஸ் பண்றதுக்கான வேலையை தான் நீங்க பார்க்க முடியுமே தவிர அவங்க எங்க பதவியில போய் உட்கார்ன்றதெல்லாம் உங்களால முடிவு பண்ண முடியாது. பேசிக் நாலேஜ், வெறும் 10வது படிக்கிற பயலுக்கு இருக்கிற ஒரு அறிவு, சாதாரணமான அறிவு. நீங்க ரொம்ப இதுக்காக படிச்சு பெரிய நீங்க விஞ்ஞானி அந்த ரேஞ்சுக்கெல்லாம் போவேனா, சாதாரணமான ஒரு அறிவு. அந்த அறிவு கூட இல்லை அப்படின்னா அடுத்து நம்ம எங்க போய் நிக்கிறது? அப்புறம் அவர் இந்த விஷயத்தெல்லாம் பேசுனதுக்கு அப்புறம் அவர் முழுக்க அங்க பேசுனது வழக்கம் போல திமுக தாவேகா 2 பேர் கட்டையில தான் போட்டி. இது ஒரு புனித போர், தீய சக்தி தூய சக்தி. வேற ஏதாச்சும் கேட்டிய இதுல வேற? ஆனா ஐயா ஸ்டாலின் ஃபாலோ பண்றாருன்றது நல்லா தெரியுது. ஐயா ஸ்டாலின் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவங்கள்ட்ட கேட்டாங்க, ஐயா நீங்க உங்களுக்கு வந்து நிறைய பேர் அந்த புதுசா கிளம்பி வர்றாங்களே, இவங்களெல்லாம் உங்களை நீங்க எப்படி எதிரிகளா சமாளிக்கிறீங்க அப்படின்றப்ப அவர் சொன்னபோது, அவங்க வேணா என்னைய எதிரியா நினைக்கலாம், நான் அவங்கள யாரையும் எதிரியாவே நினைக்கிறது இல்லை. எல்லாரும் தமிழ் மக்கள் தானே, எவனுக்கு நான் எதிரி கிடையாது, எவனும் எனக்கு எதிரி கிடையாது. இதைத்தான் உண்மையா திமுக வெறுத்து போய் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஏங்க இப்படி இருக்கு? அவங்க தான் டிக்ளேர் பண்றாங்கல்ல, வா வா வான்னு கூப்பிடுறாங்க. லெப்ட்ல உன்னை விட்டு ஆளை கீழே தள்ளிட்டு போயிட்டு இருக்கலாம்ல. குடுக்குற காது கொய்ன்னு இருந்துச்சுன்னா அடுத்து பேசாம பக்கத்துல வர்றதுக்கு பயப்படுவான்ல. ஏன் இவ்வளவு சாஃப்டா ஹேண்டில் பண்றீங்க? அதுதான் அறிவு. நீங்க ரொம்ப இதுக்காக படிச்சு பெரிய நீங்க விஞ்ஞானி அந்த ரேஞ்சுக்கெல்லாம் போவேனா, சாதாரணமான ஒரு அறிவு. அந்த அறிவு கூட இல்லை அப்படின்னா அடுத்து நம்ம எங்க போய் நிக்கிறது? அப்புறம் அவர் இந்த விஷயத்தெல்லாம் பேசுனதுக்கு அப்புறம் அவர் முழுக்க அங்க பேசுனது வழக்கம் போல திமுக தாவேகா 2 பேர் கட்டையில தான் போட்டி. இது ஒரு புனித போர், தீய சக்தி தூய சக்தி. வேற ஏதாச்சும் கேட்டிய இதுல வேற? ஆனா ஐயா ஸ்டாலின் ஃபாலோ பண்றாருன்றது நல்லா தெரியுது. ஐயா ஸ்டாலின் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவங்கள்ட்ட கேட்டாங்க, ஐயா நீங்க உங்களுக்கு வந்து நிறைய பேர் அந்த புதுசா கிளம்பி வர்றாங்களே, இவங்களெல்லாம் உங்களை நீங்க எப்படி எதிரிகளா சமாளிக்கிறீங்க அப்படின்றப்ப அவர் சொன்னபோது, அவங்க வேணா என்னைய எதிரியா நினைக்கலாம், நான் அவங்கள யாரையும் எதிரியாவே நினைக்கிறது இல்லை. எல்லாரும் தமிழ் மக்கள் தானே, எவனுக்கு நான் எதிரி கிடையாது, எவனும் எனக்கு எதிரி கிடையாது. இதைத்தான் உண்மையா திமுக வெறுத்து போய் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஏங்க இப்படி இருக்கு? அவங்க தான் டிக்ளேர் பண்றாங்கல்ல, வா வா வான்னு கூப்பிடுறாங்க. லெப்ட்ல உன்னை விட்டு ஆளை கீழே தள்ளிட்டு போயிட்டு இருக்கலாம்ல. குடுக்குற காது கொய்ன்னு இருந்துச்சுன்னா அடுத்து பேசாம பக்கத்துல வர்றதுக்கு பயப்படுவான்ல. ஏன் இவ்வளவு சாஃப்டா ஹேண்டில் பண்றீங்க? அதுதான். ஆனா இப்பயும் கூட அவர் என்ன சொல்றாப்புல, கரூர் சம்பவத்துல என் மேல ஏன் பழிய போட்ட? அவர் கேட்கிறார், சார் என் மேல ஏன் இன்னைய வரைக்கும் அதுக்கு நானும் ஒரு காரணம் அப்படின்னு உணரவே இல்லை சார். ஐயா நீங்க தான் முழு காரணம் இல்லை, ஒரு தார்மீக பொறுப்புன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? என் மேல பழியப்பட்டு என்ன பழிய போட்டார்? அவர் சொன்னாரு தெரியுமா? எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தான் தொண்டை சாவணும், அவனை சாவடிக்கணும், அவனை கொல்லணும், அவன் உயிரை எடுக்கணும் அப்படின்னு ஒருபோதும் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவனும் நினைக்க மாட்டான். அதனால தேவையில்லாம இந்த வசமத்தனத்தை பரப்பாம, தேவையில்லாம இந்த அதாவது விஷயங்களை வந்து அப்படியே திரிச்சு சொல்லாம, ஒருத்தர் மேல ஒருத்தர் பழிய தூக்கி அரசியல் பண்ணாதீங்கடா அப்படின்னாரு. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? தாவேக்கால முதல்ல கிளப்பி விட்டது, கூட்டத்துக்குள்ள செந்தில் பாலாஜி ஆள் அனுப்பிச்சிட்டாரு. திமுக பொடியை எடுத்து தூவுச்சு, கத்தி எடுத்து அறுத்துச்சு, கழுத்தை பிடிச்சி நெரிச்சிச்சு, ரவுடிகளை உள்ள இறக்குனாங்க. சொன்னது எவன்டா? இல்ல இப்ப இப்படியே கேப்ப, சொன்னது எவன்? அவனை பிடிச்சி கேட்டுக்கலாம்ல. ஏன்டா உனக்கு தெரியுமா, நீ பாத்தியா? இது வரைக்கும் ஒரு ஆதாரம் உள்ளுக்குள்ள கொடுத்தீங்களாப்பா? சுத்தி 1000 கேமரா இருந்துச்சு, எல்லாரும் செல்போன் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எவனாச்சும் ஒருத்தன் கழுத்தை பிடிச்சி நெரிச்ச மாதிரி ஒரு போட்டோ, கத்தி எடுத்து கிழிச்ச மாதிரி ஒரு போட்டோ, பவுடரை எடுத்து அப்படியே தெளிச்ச மாதிரி ஒரு போட்டோ, ஏதாச்சும் ஒரு போட்டோ சொல்லுங்க. குழந்தைகளை முதற்கொண்டு சொன்னாங்க சார். எவனாச்சும் ஒருத்தன்
எவனாச்சும் ஒருத்தன் சொல்லுங்கப்பா, எங்க கிட்ட கொடுக்க வேண்டாம், சிபிஐ கிட்ட கொண்டு ஆதாரத்தை கொடு பார்ப்போம். அரசியல் பண்றாங்க. அவர் எவ்வளவு தூரமா சொன்னார். அவர் என்ன சொல்லிட்டாரா, என் மேல ஏன் பழிய போட்டீங்க, நடந்த விஷயத்தை தானே சொன்னாரு, நீ செய்யாததையா சொன்னாரு, லேட்டா வந்தாங்கன்னாரு, தண்ணி கூட வைக்கலன்னாரு, வெயில்ல காக்க வச்சாங்கன்னாரு, சோறு தண்ணி எதுவுமே கொடுக்கலன்னாரு. இது இல்லாம கூட்டத்துக்குள்ள சொன்ன பேச்ச கேட்காம உள்ளுக்குள்ள அவன் மாட்டுக்கு பூந்துட்டாங்க. அங்கே நில்லுங்கிறான்னு சொன்னதுக்கு நிக்காம வண்டியை கொண்டாந்து கூட்டத்துல தள்ளுமுள்ள வச்சு அத்தனை வரை சாவடிச்சுட்டாங்க. இதைத்தானே சொன்னாரு. இதுல நீ எதை நீ செய்யலன்னு சொல்லு, ஏத்துக்கிற. இதனால நான் எதையுமே இது அவர் தப்பா சொல்லிட்டாரு, என் மேல உள்ள காழ்ப்புணர்ச்சியில சொல்லிட்டாரு, சொல்லு, ஏத்துக்குவோம், தப்பே கிடையாது. இதுல வேற ஏதாச்சும் சொல்ல புரியல, அதுல மறுக்க அவர் சொன்னதுல எதையாச்சும் மறுக்க புரியல. நீங்க காரணம் அப்படின்னு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சொன்னாரு, விஜய் தான் கொன்னுட்டாரு யாராச்சும் சொன்னாரு, ஒண்ணு இல்ல. இப்ப அவர் சொன்னத இப்ப அதிமுகவும் பாஜகவும் சொல்லுது, பேச வேண்டியதானே. இப்ப அதிமுக பாஜக சொல்லுது இல்லப்பா, அதை வச்சு உட்கார்ந்து நீங்க என்ன உங்களுக்கு இல்ல இவங்க அத்தனை பேரும் சேர்ந்து என்னை தடுக்க பாக்குறாங்க, எங்க பேசு பார்ப்போம். இந்த சிபிஐ உங்களை கூப்பிட்டு வச்சு விசாரிச்சுச்ச, சிபிஐ என்னை ஏன் கூப்பிட்டு விசாரிக்கணும், எனக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது, நான் அதை பண்ணவே இல்லை, சொல்ல வேண்டியதானே. நீங்க இன்வால்வ் ஆயிருக்கீங்க, உங்களுக்கு அதுல ஒரு பங்கு இருக்குன்றதுனால உங்களையும் கூட்டி போய் கேட்டாங்க. அதுக்கு தானே அங்கக்குள்ள போயிட்டு கேரா போட்டு உட்கார்ந்து இருந்தியா உள்ளுக்குள்ள டெல்லியில. இல்ல இல்ல, உண்மையிலே உங்களுக்கு இவரெல்லாம் சரிபட்டு வர மாட்டார் சார். அந்த அம்மா தான் சரி. அந்த அம்மா இந்நேரத்துக்கு அத்தனை வரையும் உள்ள தூக்கி வச்சு அன்றாரோட உட்கார வச்சிருக்கான். வெளியில கட்சியை ரிஜிஸ்டர் பண்றியா, பெயிலு கிடைக்காம பேயா அலைஞ்சிருப்பிய. எவன் வந்தாலும் விட மாட்டேன். இன்னும் சொல்ல போனா நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியாத அளவுக்கு ஆக்கி விட்டுருக்க அந்த அம்மா. வெளியில வந்ததுக்கு அப்புறம் உங்களை கண்ணாடியில பாக்குறப்ப இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் நீ பேசுவியா அப்படின்னு நீங்களே உங்களை நினைச்சு அழுகிற அளவுக்கு ஆக்கி விட்டுற அந்த அம்மா. ஆனா அந்த அரசியல் இவர் பண்ண மாட்டேன்றாப்புல. ஆனா அதெல்லாம் பண்ண தானே சார். என்ன உண்மையில அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு அவ்வளவு தைரியம் தெம்பு என்னன்ட்டு என்ன பண்ணாலும் இவங்க நம்மளுக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க, நாம இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசலாம். அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி வச்சிருந்தா என்ன பண்ணிருப்பிய, இல்ல சொல்லிருப்பியல. இந்த இல்ல சார், யோசிச்சு பாருங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன தலைவர் இது, அது புரியவே மாட்டேன். ஜெயிச்சதுக்கு அப்புறம் வரேன்றாப்புல. ஏன் ஜெயிக்கலன்னா அப்படியே ஓடிடுவியா? இல்ல நான் ஜெயிக்கலன்னா அப்படியே ஓடிடுவியா என்ன? ஜெயிச்சா மட்டும்தான் வருவியா? ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஐயா பிச்சை கேட்கிறப்ப நம்ம தான் போய் பிச்சை கேட்கணும். நீ எனக்கு பிச்சை போடு, எல்லாத்தையும் வாங்கிட்டு நான் நல்லா பணக்காரன் ஆயிட்டு உன்னை வந்து பாக்குற அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ நடிகனா இருக்கும் போது வரமாட்டே, சரி. அரசியலுக்கு அப்படியே அரசியலுக்கு நீ வந்த பேசாம அங்கனுக்குள்ளே உட்கார்ந்து இருந்திருக்க வேண்டிய. உன்னால இதெல்லாம் பண்ண முடியாதுன்னா இதுல என்னைய தடுக்கிறாள் யாரு? உன்னை தடுத்தா? கண் பாயிண்ட்ல வச்சு உன்னை வீட்டை விட்டு வெளில வரக்கூடாது. இப்ப வேலூருக்கு எப்படி வந்திய, சேலத்துக்கு எப்படி போனிய, கரூருக்கு எப்படி போனிய, நாமக்கலுக்கு எப்படி போனிய? ஐயா விடமாட்டாங்க தான், ஒத்துக்கிறோம், ரைட்டு. இதெல்லாம் அரசியல். எடப்பாடியார் போறாரு, எதிர்கட்சி நீங்களா எடப்பாடியார் போயிட்டு அங்கே அவர் மட்டும் இல்ல திமுக ஸ்டாலின் ஐயா பத்தி அப்படியே வந்து இது பாலாறு நம்ம கொட்டுறோம் அப்படியா என்ன? அவரும் உள்ளுக்குள்ள இதெல்லாம் பாருங்க இப்படிலாம் இருக்கிறாங்க, தோட முடிஞ்சு போச்சு, வரமாட்டேன். இதைத்தானே நீனும் பேச போற. உன்னையே விட மாட்டேன்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவர் விட்டா அவர் என்ன வேலையோ அந்த வேலையை மட்டும்தான் பார்ப்பாரு. நீ ஆகாத வேலையை பார்த்து விட்டு வந்துடுவ, உனக்கண்ணு போயிட்டு உள்ளுக்குள்ள உட்கார்ந்துக்குவ இல்லையா? இதுல கூட்டணி கட்சி அறிவாலய வாசல் நின்று கூப்பிடலாம், மேடை போட்டு கூவுனது கேட்கலையா? மறந்து வச்சா? என் கட்சிக்கு யாரு வேணாலும் வரலாம், கூட்டணிக்கு வாங்க, ஓடியாங்க, உங்ககிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு நாங்க ஒதுங்கி நின்னுக்குவோம். பேசுனீ எல்லாம் ஒரு பையன் நம்புனா உன்னைய, ஒரு பையன் தேமுதிகவும் பக்கம் எட்டி பார்த்துச்சு, சில்ற பையன். ஆனா அவங்களுக்கு உள்ளுக்குள்ள வருத்தம் இருக்குல்ல, உடம்பு சரியில்லாம எவ்வளவு நாள் ஆஸ்பத்திரியில இருந்தாரு, வளர்த்து விட்டவராச்சு, தனக்காக நிறைய செஞ்சவராச்சு. அவர் இல்லைன்னா நம்ம இன்னைக்கு இல்லவே இல்லையே. ஒரு நன்றி உணர்ச்சியோட போய் எட்டி பார்த்து இருந்திருக்கலாம்ல. அவ்வளவுதான் உங்களுக்கு. அது சரி, அப்பா அம்மாவையே நம்ம அவ்வளவுதான் மதிப்போம். இதுல இதை வேற எடுத்துட்டு வந்து நம்ம அதுக்கப்புறம் எங்கே போறோம்? இதுல மனசாட்சி எல்லாம் இருக்கான்னு வேற கேட்குறீங்க. மனசாட்சி உங்களுக்கு அந்த 40 பேர் குடும்பத்தை நீ பனையூருக்கு கூப்பிட்டு வச்சு பார்த்த பத்தியா? அந்த கேட்ட பத்தியா?
அங்கே இருக்கிறவங்க மனசாட்சி வேற லெவலு. பரவாயில்ல. அடுத்து இன்னொன்று சொன்னாப்புல, இதுதான் எனக்கு உண்மையாக ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு. இந்த பேருந்து வசதி இல்லாமல் வந்து பிரசவம் பார்க்க முடியாமல் வீட்டிலேயே பிரசவம் பார்த்துக்கிறாங்க சார். இதுக்கு அறிவு அவ்வளவுதான் சார், வேற எதுவும் இல்லை. ஆஸ்பத்திரி வசதி இல்லை, மருத்துவ வசதி இல்லைன்னு சொல்லி ஒத்துக்கலாம், ஆம்புலன்ஸ் வசதி இல்லைன்னு சொல்லி ஒத்துக்கலாம், பேருந்து வசதி இது எல்லாம் நம்பி நாட்டை ஆளணும்னு நீங்களாம் ஆசைப்படுறீங்க பற்றியெல்லாம் எனக்கு அதை நினைச்சாத்தான் நல்லா இருக்கு. இதெல்லாம் வந்து பரவாயில்ல, இப்படியே எவ்வளோ ஜாலியாக இருக்க முடியுமோ அவ்வளோ ஜாலியாக இருந்துக்கோங்க. இன்னும் ஒரு 3-4 மாதம் தானே, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கட்சி இருந்தால் அதை பற்றி பேசுவோம். சரியா? நன்றி.